Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. Today's concept is Java 8 features. So in the Java 8 features, what and all we are going to learn and what we have learned already. So in the Java 8 version, number default keyword பத்தி பேசிருக்கிறோம். What is எங்க யூஸ் பண்ணிருக்கோம் the default keyword? Anyone? Switchல யூஸ் access modifiers learn பண்ணும்போது படிச்சிருக்கோம். Like private, public, protected, default. படிச்சிருக்கோமா? Encapsulation. Providing security for your data. Default keyword படிச்சிருக்கிறோமா? Yes. So that is one thing. And second thing, static method பத்தி பேசிருக்கிறோமா? பேசிருக்கிறோமா? Static method, static variables அதெல்லாம் பார்த்திருக்கிறோமா? பேசிருக்கிறோம். Just go through பண்ணுங்க. Yes. பேசிருக்கிறோமா? Yes, ma'am. அந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்ல ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அன்னு சொல்லிருக்கேன் நான். அந்த கான்செப்ட் கோ த்ரூ பண்ணுங்க. திஸ் ஆல்சோ டன். ஸ்டாட்டிக் இந்த ஃபைனல் நான் ஆக்சஸ் மாடிஃபையர் இல்லையா மேம்? ஆமா, ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்ஸ் பாத்துக்கிறோம். இந்த மெத்தட்ஸ் கூட பாத்துக்கிறோம் பாருங்க. மெத்தட்ஸ் டேட்டா மெம்பர்ஸ் இன்னர் கிளாसेस எல்லாம் பாத்துங்க பிரைவேட்ல. பாத்துக்கிறோம் பாருங்க. சொல்லுங்க பாருங்களே, இதுக்கு எல்லாமே ரெக்கார்ட் இருக்கும் இல்லையா? நம்ம பண்ணிருக்கிறதுல எல்லாமே இருக்கும் பாருங்க. இன்டர்ஃபேஸ் டெமோவா எங்க இருக்கும்? somewhere it will be. சரிங்க பாருங்க, டிஃபால்ட் பத்தி பேசியிருக்கிறோம். ஓகே, எங்க பேசியிருக்கிறோம், ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்டர் டெமோக்கு அப்புறம் இருக்குது மேம். என்னம்மா? கன்ஸ்ட்ரக்டர் டெமோக்கு அப்புறம் இருக்குது ஸ்டாட்டிக் கீவேர்ட். இருக்கு பாருங்க. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம். சோ ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க கான்செப்ட். நெக்ஸ்ட் இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மெத்தட் ரெஃபரன்ஸ் பத்தி பேசியிருக்கிறோமா? மெத்தட் ரெஃபரன்ஸ், அடுத்தது ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் பத்தி நேத்து பார்த்திருக்கோம். இந்த நேத்து செஷன் தான் பேசியிருக்கிறோம். நேத்து பேசியிருக்கோம். கரெக்ட்டா? சோ இன்னைக்கு நம்ம பேச போறது என்னதுன்னா லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் என்னது, அடுத்தது இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணணும்னா we will make use of the means அதோட syntax இருக்கு, அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னா we need to implement through interfaces. அந்த இன்டர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு அதிலிருந்த ஒரு கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஆகும். So without creating classes from that interface, we can make use of one of the functional interface. In the functional interface, you need to implement any of the classes from the interfaces. Okay, just by using the lambda expression, you can execute the codes. Okay, va? Seventh thing, நம்ம என்ன படிக்க போறோம்? Very important API. So இன்னைக்கு கவர் பண்ண போற கான்செப்ட்ஸ் இதுவே தான். இந்த 4 கான்செப்ட்ஸ் நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல finish பண்ணிட்டோம். ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. எதனா டவுட்ஸ் இருந்தா எனக்கு சொல்லுங்க, திரும்பி we will do it. Very simple concepts. So இன்னைக்கு we will cover lambda expressions, functional interfaces. இது at a time நம்ம ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம lambda expression என்னது பார்க்கறோம். So the concept here is lambda expression. இந்த lambda expressions எதுக்காக யூஸ் பண்றோமா? Lambda expression is nothing but there will be no name for this. இதுக்கு நேம் பண்றதே இருக்காது. சோ அதுக்காக இது என்னன்னு சொல்றோம்னா anonymous method ன்னு சொல்றோமா. Anonymous is nothing but no name. Okay, it's a anonymous method. What is the syntax for representing this expression here is parameters, arrow symbol, that means expression, and the body, that is system.out.println, and the sentence, whatever you want. So see here, this is a parameters, you can pass it or without parameters, and this is the expression, this arrow representing the expression. The content that the code you are writing here is a body section. So this is the syntax for your lambda expression.
Here, whenever you are making use of this lambda expression, the very much concept you have to use here is a functional interface. What is the have to use here is functional interface. So the interface which contains only one abstract method. Okay, ஒரு கண்டிப்பா அதுல ஒரு abstract method இருக்கணும். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கிறோம் abstract method is nothing but there will be no definitions inside it. only function மட்டும் தான் கிரியேட் பண்றோம். அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அது நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா we should implement a class there. So for example நானு oh my god nothing மாதிரி போகுது. So நம்ம usually ஏதாவது கிரியேட் பண்ணிக்கிறோம்னா for example interface, let us take a mobile. So in the interface உள்ள there should be an abstract method. That means you will not write any kind of code there. That means void something called function. That's it. We are not writing any definitions inside it. Just a declaration. This is called abstract method. ஓகேவா? So இப்போ நம்ம இந்த இன்டர்ஃபேஸஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஆகாது. Then what you need to do here usually you need to implement this interface with the help of a class, like class android something I'm writing implements. Interface use பண்ணும்போது implements பண்றோம். Implementing from which variable, which data? Mobile class. Okay, so either உள்ள நீங்க என்ன பண்ணணும், you should define this function. That means call, you will write the sentence that is a system.out.println for calling, like this. But here you are making use of the lambda expression. Then instead of making these lengthy things, what we can do here is simply you represent it like a function interface. So you should annotate. Okay, so functional interface annotation is used to mark an interface as a functional interface. So you should annotate this one. Then without creating the implement, without creating the class, you can make use of the lambda expression for executing these classes, means this method. Okay vama, so idu paakalama or example. Yes ma'am. Okay, so இப்போ what I do here is நம்ம ஒரு வேணும்னா நீங்க ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம யூசுவலி நம்ம ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒரு பேக்கேஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இருக்கோம் இல்லையா? So நான் என்ன பண்றேன், இந்த my project folderல I'm going to create a one package. So what is our package name now? We are learning Java 8 features. So அதுக்காக நான் அந்த பேக்கேஜ் நேம் வந்துட்டு Java 8 ன்னுட்டு கொடுத்துறேன். ஓகேவா? So finish. In the package உள்ள I'm going to create a class. What is the concept that we are learning here is lambda expression. So I'm giving the name as lambda demo. Your wish, the names and all your wish. So static void main finish. So இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா lambda expression நம்ம fun பண்ணனும். So here I'm just taking a simple example. Simple example எடுத்துக்கோங்க. Getting a pi value using the lambda expression. Pi value என்னது? Like 3.1415 தானே. So நாம் just அந்த value read பண்ணிக்கிட்டு you have to print it with the help of lambda expression. So what I have to do, first thing, we should create interfaces. We should create interface. எங்க create பண்றீங்க? Just create it. So interface, you can write the name whatever you like it. I'm just giving name as my interface. Okay va? So in the interfaces full compulsory abstract methods இருக்கணும். Okay va? So abstract method na where we will not define anything. நான் என்ன பண்ணேன்னா void something, void கிடையாது, நம்மளுக்கு pi value அன்றது என்ன data type, அது float data type. So you should do the data type as a double. You just give the method name as get pi value. This is my method where I am not defining anything. So this is called abstract method. Usually நம்ம இந்த interfacesக்கு objects create பண்றதுக்கு ஆகாது. Let's see my interface. இங்க பாருங்க, நம்ம எழுதிட்டு இருக்கும்போது min is equal to new my interface நடக்குமா? It is not possible. So அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்? We are going to create a class, means we are going to implement a class with the help of this interface. Correcta?
எப்படி implement பண்றோம்? Like this. Class, what you will give? Whatever the name you want, you just write it. I'll write my class name as value. This is implementing from where? Implements my interface. கரெக்டா? இதுல உள்ள நீங்க என்ன பண்றீங்க? Something here, இது ஏதோ some keyword மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, okay, my value ன்னு கொடுத்துடலாமா? My value. Okay. You are just going to override that method. Okay. So, double. What is that one? The same function name you should give. Get pi value. So, either ulla, you are just going to give the value for it. Okay. So, sys out. So, you just give the value as, what is the value here? 3.1415 something கொடுத்துறீங்க. ஓகேவா? நம்ம இன்டர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் கிளாஸ் இன்டர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ the class where it is derived. Okay, from by using this mi dot get pi value. That's it. So now if run பண்ணி பாருங்க, you will get it the value like this. I think error காட்டுது. Return 0 ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. Okay, so see here. So you have to make use of return one value. Okay, wow. So here see. So whenever you are calling this function, so நம்ம இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்காக அதனால நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறோம். இதுல டிஃபைன் பண்றதுக்கு ஆகாதது எல்லாமே you are defining here. So public we have to mention it so that we can use it anywhere else. Next, what is the value that you want to define? Otherwise நீங்க இந்த மாதிரி கொடுக்காம கூட நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளா ரிட்டர்ன் கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டு you can give that value 3.1415 கூட கொடுத்துக்கலாம். So நீங்க இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது you just call it inside the system.out.function. ஓகே, நமக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் தெரியும் இல்லையா? So நம்மளுக்கு ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது it will not print. It is whenever you are calling this function, it will just return this value. So அது நம்ம print பண்ண இந்த function call பண்ணும்போது, so you just while calling that function, you just print it inside the system.out.println. இப்ப run பண்ணி பாருங்க, you will get the same value here. Instead of writing return 0, instead of writing system.out. You just make it like that. Okay va? So இத்தனை lines நம்ம எழுதுறோம். So instead of writing these many lines, a very simple நம்ம எப்படி implement பண்ணலாம்னா, you just comment out பண்ணிடுற இந்த lines. So you just annotate பண்ணிடு for functional interface. How to annotate it? So at the rate symbol, you just use a functional interface. கொடுத்துட்டு நம்ம இங்க என்ன பண்றோம்? We have to express the lambda expression. So இங்க object create பண்ணாமவே you can create, means you can have to create an object பண்ணிட்டு எதுக்கு object create பண்றீங்க? You just create an object for this interface. Interface ke object create பண்ணிட்டீங்க. Okay, so my interface mi. Okay, this you have to provide it equal to, what is the concept we have seen there? What is the syntax we have seen? Parameters, expression, and what you need to print out. I need to give value for this function. இதுதானே வேல்யூ கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. What is the value you will give? 3.1415. Now what you have to print? You have to call this a function name with the help of this object. See here, system.out.println. From this mi object, you are just calling that function. Just run and check it. You will get the output. So you don't need to write these many lines of code now. When you have a lambda expression, it will make your code less number of lines. So parameters, expression, and a body. Body is nothing but the code what you want to give for this abstract method. Okay, Vama, you understand acha? Everyone? Yes, ma'am. எத்தனை lines of code எழுதிருந்தோம் without lambda expression. இதுல பாருங்க ஒரு சிம்பிளா இது பண்ணிட்டோம். So அதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கலாம் பாருங்களேன். இன்னொரு இப்போ இது வந்துட்டு without parameters நம்ம lambda expression யூஸ் பண்ணிட்டோம். இப்போ with parameters பார்க்கலாம். So just creating a new class. So just give the name as lambda demo 1. Lambda demo 1. So public static void main.
So now what I'm going to do here is I just want to reverse the string. Whatever the string I'm giving, that string I should reverse it. Okay. So that concept is implemented using this lambda expression. Okay. So if we first you just create an interface. So interface, I'll just give my interface name as my int. Okay. My int. So either you should create an abstract method. Okay. Abstract method create பண்ணும்போது you have to pass a parameter. Okay, then that parameter is what? Our concept is to reverse the string. இப்போ இங்க வந்துட்டு நம்ம ஒரு string தான் reverse பண்ணணும். So இங்க அந்த string கொடுக்கிறது வந்துட்டு அந்த function call பண்ணும்போது தான் நான் அந்த string கொடுக்க போறேன். அந்த string தான் reverse பண்ணிக்கணும். So I'm going to create one abstract method with one parameter. So நம்ம எப்படி create பண்றோம் ஒரு abstraction, அது வந்துட்டு string தானே. So the data type should be like string. You just give a function name whatever you want. So we are reversing that string. That's why I'm just giving reverse string. அது உள்ள நீங்க parameter pass பண்ணுங்க. That value that you are passing here is also a string data type. So data type is a string and you give the one variable that is like x variable. So x is the string what you are going to give. Okay, while calling this function, you will write some code inside this. Okay, so this is an abstract method. Now what we should do here, you just create a lambda expression for reversing it. So lambda expression syntax theriyumilla. So now if lambda expression kudukanumna, in the interface should be annotated with what? Functional interface. Correct, Amma? Now you just create a lambda expression. What you should do first? You just create an object for this interface. Let us take mi is equal to, you should pass a, what is that? What is this? Parameter. So here you have to pass this value. So what is that parameter? You can give whatever you like it. I'm just giving string str. This is the parameter. Whatever the value you are giving, this value is going to be stored here. So just to give the expression. Inside this, you should write the body, means the logic. Okay, string, whatever the string you are reversing, you have to store it in one variable. So string, new string is equal to, initially it is empty. I don't know what is the string that I'm going to reverse it. So I just initialize it the string as an empty string. Later, what I need to do, whatever the string I'm going to pass, that I'm going to read from the backside. So iterating. So for int I, what we have to write is equal to, what is the length of your string? So that it will start from beginning, but backside length. Getting my point? This and all we have done already. நீங்க பண்ணிருக்கீங்க. இது பண்ணிருக்கீங்களா? So I, இது பண்ணிருக்கீங்களாமா? Greater than or equal to 0, I minus minus. So இப்போ நீங்க ஒரு string கொடுக்குறீங்க, அந்த string ஓட lengthல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, அது 0 வர வரைக்கும் மீன்ஸ் பேக் சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. வந்துட்டு பை டிக்ரிமெண்டிங் பண்ணிக்கணும். சோ இத டிக்ரிமெண்ட் பண்ணிக்கும் போது வாட் யூ ஷுட் டு, இந்த அந்த ஸ்ட்ரிங் மீன்ஸ் திஸ் இஸ் பொசிஷன்ஸ், அந்த பொசிஷன்ஸ்ல இருக்கிற கேரக்டர்ஸ் இந்த நியூ ஸ்ட்ரிங்ல ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். சோ வாட் we are going to do here, we are just going to write it like, உங்களோட நியூ ஸ்ட்ரிங்குக்கு ஆட் append பண்ணிக்கிட்டே வரணும், மீன்ஸ் concatenate ஆயிட்டே இருக்கணும். So I am just using here add and assign operator. எப்படி கொடுக்குறீங்க, அந்த பொசிஷன்ஸ்ல இருக்கிற கேரக்டர் தான் நீங்க ஆட் பண்ணணும். We have learned one function, caret function. So இந்த ஸ்ட்ரிங்ல caret அந்த பொசிஷன்ஸ்ல இருக்கிற வேல்யூ ஒன்னொன்னா போயிட்டு இதுக்கு concatenate ஆயிட்டு இந்த நியூ ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் ஆகணும். So once எப்போ இந்த 0th பொசிஷனுக்கு வந்திருக்கோ, it will come out of that loop. அந்த லூப் வெளியே வந்துட்டு it is going to return அந்த நியூ ஸ்ட்ரிங், ரிவர்ஸ் ஆயிருக்கிற ஸ்ட்ரிங் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? சோ இங்க parameter, expression and the body you have given. Now what you need to do, you need to call this function. You need to call this function here. Getting my point? With the help of this object mi dot. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும்னா, இங்க ரிட்டர்ன் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறோம். So that இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது you should print out like sys out. இந்த sys out உள்ள கால் பண்ணுங்க with the help of that object mi dot
rev string. அதுல உள்ள நீங்க என்ன பாஸ் பண்ணணும்? ஒரு string data பாஸ் பண்ணணும். Let us take hello. So இப்ப ரன் பண்ணி பாருங்க. So இந்த hello ஆன்றது இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகுமா? So this is the parameter actually. இந்த parameterக்கு assign ஆயிட்டு it is going to travel. What is the length of this? 1 2 3 4 5. So I is equal to 5. So 5 greater than or equal to 0. இந்த கண்டிஷன் கரெக்ட்டா இருந்தா உள்ள வரும். உள்ள வந்துட்டு இந்த நியூ ஸ்ட்ரிங்குக்கு பிளஸ் என்னது ஜாயின் பண்றதுக்காக இந்த ஸ்ட்ரிங்ல 5th பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ என்னது? இதுதானே 0. So 0 character at 5, that is a 0. அந்த 0 வேல்யூ போயிட்டு அந்த 0 not மா o அது oன்றது போயிட்டு இங்க ஆட் ஆயிடும். திரும்பி இட்டரேட் ஆகும். இப்ப I வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும் இல்லையா? So I வேல்யூ will be 4 now. 4 greater than or equal to 0. So already இதுல இருக்கிறது o. So இந்த caret of 4 4ல பொசிஷன் என்ன இருக்குங்க? L இருக்கு. So L ன்றது இதுல திரும்பி ஆட் ஆகும். o L அந்த மாதிரி லெந்த் இந்த கண்டிஷன் satisfy ஆகுற வரைக்கும் means complete string add ஆயிட்டு it will come out of it. இதுல அப்டேட் ஆயிருக்கிற வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். So run and check it. So here something it is showing error. காமா கொடுக்கல அதுக்கு. So run பண்ணுங்க. So you are இங்க என்ன பண்ணணுமா நம்ம 0 1 2 3 4. What is the actually the length ன்றது 5 தான். ஆனா நம்ம இங்க 5 கொடுத்துட்டோம்னா டைரக்ட்டா இங்க 5 இண்டெக்ஸே கிடையாது. அப்ப இங்க எரர் தான வரும். So you should decrement by 1 -1. So அப்ப இங்க I is equal to 4 ன்னு எடுத்துக்கோ. கரெக்ட்டாமா? ஆமா அது நீங்க சொன்னீங்க அது போல சொன்னீங்க நான் -1 -1 பாருங்க. பாத்தீங்களா? வந்திருக்கு. You should give -1. If you are not giving -1, the length, what is the length means it will be 5. So but here the index not there. 5 is not there because our index starts with 0 and ends with 4. So total it is 5 only. Okay. So you should write the initialization length -1. So inga paranga reverse order la vandirukku. Idu understand aachama everyone? Next concept we are going to learn here is stream API. So what is this stream API here? It is used to operate on the source data structures. Means source data structures is nothing but what? Arrays, collections, that and all. And it will provide a pipelined data where we can use and perform some special kind of operations. So what I'm saying here is stream API ன்றது it is a one-time pipelined data ma. When we are performing some special kind of operations, this stream API helps a lot for us. Like whenever you want to apply some expression to all of the values, like na enna sollirukken main arrays, collections and it. Arrays and collections having a multiple number of values. And the multiple number of values mele same kind of expression neenga kudukonu nanichittu irukingla, then not only same ஏதாவது some operation பண்ணனும் நினைச்சிட்டு இருக்கீங்களா, then stream API is a good option. So for example ஒரே expression அந்த multiple values மேல apply பண்ணப்போ we will make use of a map function. ஏதாவது ஒரு condition base பண்ணிட்டு நீங்க segregate பண்ணனும் நினைச்சிட்டு இருக்கீங்களா, use of filter function. Then you want to arrange them in the ascending order, then use a function called a function. You want to get only the unique values from the group of values, then use a function called a distinct function. And you are telling them, means you are accessing the limited number of values from those group of values, then use a function called a limit function. Okay, so there are so many functions available for performing different kinds of operations. These are the some functions that we are going to learn in this stream API. ஓகேவா? நீங்க இந்த ஸ்ட்ரீம் API நீங்க அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு பேக்கேஜ் எங்க இம்போர்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் கால்ட் java.util.stream. இது இம்போர்ட் பண்ணிக்கினா மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆகும். இந்த ஸ்ட்ரீம் API வந்துட்டு நீங்க எந்த டேட்டா டைப் மீன்ஸ் கலெக்ஷன்ஸ்ல இருக்கிற எந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியன்னா நீங்க ஸ்ட்ரீமா மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட இப்ப வந்துட்டு செட் இருந்துச்சு, நீங்க செட்ல இருக்கிற டேட்டா எல்லாமே ஸ்ட்ரீமா மாத்திக்கலாம். அப்புறம் லிஸ்ட்ல இருக்கிற டேட்டா எல்லாமே ஸ்ட்ரீமா மாத்திக்கலாம். லிங்க்ட் லிஸ்ட்ல இருக்கிற டேட்டா எல்லாமே கூட ஸ்ட்ரீமா மாத்திக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இத பார்க்கலாம் இம்ப்ளிமெண்டேஷனை டைரக்டா அப்படியே லேர்ன் பண்ணிடலாம். ஓகேவாமா? ஜாவா 8 பேக்கேஜ்ல நியூ கிளாஸ்
You just give any name, whatever you like it. I'm just going to give it like stream demo 1. Okay, so public void static main finish. So first நான் என்ன பண்ண போறேன்னா, first we are going to learn how to convert ஒரு லிஸ்ட் டேட்டா டைப்ல இருந்தா இருக்கட்டும், ஒரு அரே டேட்டா டைப்ல இருந்துட்டாவும் ஸ்ட்ரீமா மாத்திக்கிறது. So first we are going to see here is creating stream using list. இது பார்க்கறோம். So நீங்க ஸ்ட்ரீமா மாத்திக்கணும்னப்ப கண்டிப்பா அந்த பேக்கேஜ் இம்போர்ட் ஆயிருக்கணும். இம்போர்ட் பண்ணிக்கோங்க. import java.util.stream compulsory. Otherwise நீங்க சிம்பிளா ஸ்டார் கூட கொடுத்துறலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும்னா what you should do, you should create one list. நான் இங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றீங்க? லிஸ்ட் இங்க நம்ம யூசுவலி ஸ்டார் வெச்சிரறோமா. ஓகேவா? இதுக்காகனா நமக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா கூட இந்த util.package தேவைப்படும் நமக்கு, java.util.package. சோ அதுக்கு நான் ஸ்டார் அண்ட் கொடுத்துறேன். சோ இந்த லிஸ்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறோம். லிஸ்ட் நீங்க what data types you want to pass. நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன். You just represent the generic here string. ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துருங்க. So L1 is equal to நான் மல்டிபிள் வேல்யூஸ் ஒரே வாட்டி பாஸ் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன். We have learned yesterday list.of function. இதுல உள்ள வேல்யூஸ் பாஸ் பண்ணிடுங்க. So apple, then mango, then cherry, then again I am writing the apple, then banana, then kiwi. So some values I am just passing here. Papaya. So these are my list values. Okay va? So I list create pannikiten. Okay, so now what I need to do here, if you print this one, நீங்க எந்த ஆர்டர்ல கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதே ஆர்டர்ல நமக்கு வரும். at the same time duplicates இருந்தா கூட அக்செப்ட் ஆகுது. ஆப்பிள் பாருங்க, கரெக்ட்டா? இப்போ நான் இந்த லிஸ்ட் ஸ்ட்ரீமா மாத்திக்கணும். எப்படி? like this only. See, you have to create a stream class. இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க stream. இத கூட நீங்க ஸ்ட்ரிங்ஸ் தான ஸ்டோர் பண்ண போறீங்க. சோ ஸ்ட்ரிங்ஸ் தான் எல்லாமே இருக்குது. string data type, you just give an object name as s1 is equal to what you should do here. எந்த டேட்டா டைப், எந்த வேரியபிள் இருக்கிற டேட்டா நீங்க ஸ்ட்ரீமா மாத்திக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? L1 வேரியபிள்ல இருக்கிற டேட்டா மீன்ஸ் L1 ஆப்ஜெக்ட்ல. நான் எப்பனா வேரியபிள்னு சொன்னா அது ஆப்ஜெக்ட் டைரக்டா எடுத்துக்கோங்க. ஓகேவா? So L1 dot you should apply a function called a stream function. அவ்வளவுதான். சோ இந்த L1ல இருக்கிற டேட்டா எல்லாமே நமக்கு ஸ்ட்ரீமா மாத்திருக்கோம். ஓகே, சோ நமக்கு இங்க இது இருக்கு. நீங்க வந்துட்டு செப்பரேட்டா இம்போர்ட் பண்ணிக்கோங்கமா. சோ ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீம் இந்த வந்துட்டு நீங்க ஸ்ட்ரீம்ல இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. சோ இப்போ நீங்க இது பிரிண்ட் பண்ணி பாருங்க. அந்த s1 வேரியபிள் மீன்ஸ் s1 ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணி பாருங்க. சோ this is also going to store same guys. பாருங்க இங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்குது என்ன கொடுத்துட்டு இருக்கு? ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. சோ இப்போ நம்ம அது வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? நம்ம இட்டரேட் பண்ணனும். நம்ம டைரக்டா பிரிண்ட் பண்ணும்போது we are not getting the values. What we should do here? Iterate. நம்ம இட்டரேட் பண்ணனும்னா ட்ரெடிஷனல் மெத்தட் நான் யூஸ் பண்ணலாம். enhanced for loop நான் யூஸ் பண்ணலாம். for each method நான் யூஸ் பண்ணலாம். மெத்தட் ரெஃபரன்ஸ் நான் யூஸ் பண்ணலாம். நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கிறது எது? மெத்தட் ரெஃபரன்ஸ். சோ S1 ல இருக்கிற டேட்டா எல்லாமே for each function system, கரெக்ட்டா? system dot out 2 colon symbols print ln. சோ இப்ப ரன் பண்ணி பாருங்க. is going to give the data. கரெக்ட்டா? ஓகே. சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நமக்கு இது மாதிரி வர்க் ஆகுதான்னு செக் பண்றேன். print கொடுத்தா ஒரே லைன்ல வர மாட்டா. வந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரே லைன்ல வந்துட்டு இருக்கு. but we are not getting the spaces there. அதுக்காக இந்த மாதிரி எதுவான ஸ்பேசஸ் வெச்சிக்கின்னு வர்க் அவுட் பண்ணிக்கலாமா? நான் ஜஸ்ட் செக் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே, வர்க் அவுட் ஆகல. print and கொடுத்துட்டோம்னா ஒரே லைன்ல வந்துரும். but spaces are not generating here. அதுக்கு வேற இருக்கும், பார்க்கணும். அப்புறமா பாக்குறேன். இது இருக்கலாம். அது நாங்க
அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? சோ println கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு லிஸ்ட்ல இருக்கிற டேட்டா எல்லாமே ஸ்ட்ரீமா மாத்துச்சு. அதே விதமா நீங்க செட்ல இருக்கிற டேட்டா கூட நீங்க ஸ்ட்ரீமா மாத்தலாம். ஓகேவா? டிஃபரண்ட் லிங்க்ட் லிஸ்ட்ல இருக்கிற டேட்டா கூட மாத்திக்கலாம். அரேஸ்ல இருக்கிற டேட்டா கூட நீங்க ஸ்ட்ரீமா மாத்திக்கலாம். வெரி சிம்பிள். அந்த வேரியபிள்ஸ் நீங்க டாட் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? சோ மாத்திக்கலாம். So now what I should apply? நான் இப்போ எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன். First we will discuss about map function. இந்த map function என்ன பண்ணுதுன்னா நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். மீன்ஸ் ஏதாவது ஒன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த ஸ்ட்ரீம் உள்ள இருக்கிற டேட்டா எல்லாமே லோயர் கேஸ் லெட்டர்ஸ்ல தான் இருக்குது. நானு அது எல்லாமே அப்பர் கேஸ் லெட்டர்ஸா மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எவ்ரிதிங் ஒரே வாட்டி ஒரே ஸ்டெப்ல பண்ணிடணும். அப்போ மேப் ஃபங்க்ஷன், அந்த மேப் ஃபங்க்ஷன் உள்ள அப்பர் கேஸா மாத்திக்கிறதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு டு அப்பர் கேஸ். அந்த ஃபங்க்ஷன் மூலமா அந்த ஃபங்க்ஷன் நீங்க அந்த மேப் ஃபங்க்ஷன்ல வச்சிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரீம் உள்ள இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எல்லாமே அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணிட்டு இட் வில் அப்டேட் டு தட் சேம் வேரியபிள். ஓகேவா? சோ இதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட் மீன்ஸ் அது ஒரு லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் கிரியேட். இப்போ நான் அதை நீங்க லிஸ்ட் ஆன வெச்சுக்கோங்க, ஸ்ட்ரீம் ஆன வெச்சுக்கோங்க. தட் இஸ் அப் டு யூ. ஓகேவா? நீங்க ஸ்ட்ரீம்ல என்ன வெச்சுக்கோங்க, லிஸ்ட்ல என்ன வெச்சுக்கோங்க. நான் I'm going to create it like this. So S1 ல இருக்கிற டேட்டா நீங்க இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. So now what I'm going to do, நம்ம இது லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த லிஸ்ட் எடுத்துக்கோங்க. So நான் இது கமெண்ட் பண்ணிடுறேன். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சால எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும்னுட்டு. இப்போ I'm just going to apply map function to convert all these characters to uppercase. So what I'm going to do, அது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சோ அது கூட லிஸ்ட்ல வேணும். சோ லிஸ்ட் அதுல ஸ்டோர் பண்ற டேட்டா எல்லாமே கூட ஸ்ட்ரிங் டேட்டா, அப்பர் கேஸா மாத்தினா கூட ஸ்ட்ரிங்கே தான். சோ நான் இங்க என்ன பண்றோம், அப்பர் டேட்டான்னு கொடுத்துடலாமா. அப்பர் டேட்டா இஸ் ஈக்குவல் டு எதுல இருக்கிற டேட்டா நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, L1 வேரியபிள் இருக்கிறது. L1 டாட் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்க. மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணிட்டு, இல்லனா நீங்க இதுவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த L1 ல இருக்கிற டேட்டா ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அப்ளையிங் த மேப் ஃபங்க்ஷன் ஆன் இட். இந்த மேப் ஃபங்க்ஷன் உள்ள அதுல இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் ப்ரொவைட் த டேட்டா டைப் ஆஸ் a string. பாருங்க, string colon what you have to give the expression what you want to apply to all the characters. What is that one? 2 colons வெச்சுக்கணுமா. to uppercase. ஓகேவா? சோ இப்போ நீங்க அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. what you should do now, அது எல்லாமே நீங்க கலெக்ட் பண்ணிக்கணும். so collect it and you have to represent it in the format of a list. so there is a அங்க நமக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கு பாருங்க. so collectors dot list formatல கொடுத்துறணும். இது பிராக்டிஸ் பண்ண வந்துரும். இங்க நமக்கு இங்க something error காட்டுது. so you should import this one. so collectors cannot be resolved. so import the collectors here. now it is okay. ஓகேவாமா? கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். so இப்போ நீங்க இந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா you can see the values everything in upper case letters. so sys out அதுல உள்ள அப்பர் டேட்டா அன்னிட்டு கொடுங்க. ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வேரியபிள்ல இருக்கிற டேட்டா எல்லாமே அப்பர் கேஸ்ல நமக்கு வந்திருக்கு. மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு எல்லா வேல்யூஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா மேப் ஃபங்க்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கண்டிஷன் பேஸ் பண்ணிக்கிட்டு அந்த குரூப் ஆஃப் வேல்யூஸ்ல செக்ரிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நானும் ஒரு பில ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் சில ஆகுற வேர்ட்ஸ் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்னோட லிஸ்ட்ல. வாட் ஐ எம் சேயிங், I want to segregate C starting with C, starting with B. அந்த characters மட்டும் அந்த words மட்டும் தான் என்னோட நியூ லிஸ்ட்ல கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். Then you have to apply a function called filter function. So திரும்பி அது ஒரு லிஸ்ட்ல கிரியேட் பண்ணணும்யா. So list string data type. So நான் இப்போ என்ன பண்றோம்,
filter data, something, whatever the names you want to give, that you give it. Filter data is equal to, நம்மளோட லிஸ்ட் வந்துட்டு L1 ஆப்ஜெக்ட்ல இருக்கு, L1 டாட், ஃபர்ஸ்ட் அது ஸ்ட்ரீமா மாத்திக்கிட்டு, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதுல தான் இருக்கிறது. ஃபில்டர் ஃபங்க்ஷன், நீங்க ஃபில்டர் பண்ணும்போது what you should give, you should give the condition. so எதுல இருக்கிற டேட்டா நீங்க ஃபில்டர் அவுட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களோட டேட்டா வந்துட்டு li ல தானே இருக்கு. so li dot starts with, okay, starting character எது இருக்கணும்? starts with which character? capital B. இந்த கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் வேணும் எனக்கு. at the same time இன்னொரு கேரக்டர் என்னது? capital C. so two conditions கொடுக்கிறேன். so that is or operator. திரும்பி இன்னொரு கண்டிஷன் என்னதுமா? you just give that condition li dot start with what character? capital C. கரெக்டா? next what we should do, அது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிட்டு லிஸ்ட் ஃபார்மேட்ல மாத்திக்கணும். collectors dot to list. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நீங்க அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணி பாருங்க. இந்த வேரியபிள் ஃபில்டர் டேட்டான்றது sys out, அந்த வேல்யூ கொடுங்க, அந்த வேரியபிள் அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க, ரன் பண்ணி பாருங்க. நீங்க இங்க ஒரு வேரியபிள் கொடுக்கணுமா? நீங்க டைரக்டா கொடுக்க கூடாது. அப்படியே நீங்க இதுல ஸ்டோர் பண்ணிக்கிற டேட்டா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள்ல கொடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். சோ li வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இந்த L1ல வர்ற டேட்டா எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுக்கணும். so you have to give one variable, அதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அந்த வேரியபிள்ல இருக்கிற டேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னுட்டு. ஓகேவா? டைரக்டா நம்ம பண்ணக்கூடாது. L1ல இருக்கிற டேட்டா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அந்த வேரியபிள்ல நீங்க ஃபில்டர் அவுட் பண்றீங்க. so li dot இப்ப ரன் பண்ணி பாருங்க. so it is going to give empty list கொடுத்துட்டு இருக்குது இல்லையா? sys out ஒரு L1 கொடுத்து பாருங்க. அப்பர் கேஸ்ல இருக்கா லோயர் கேஸ்ல இருக்கா? அது எல்லாமே ஆக்சுவலா எல்லாமே லோயர் கேஸ்ல தானே இருக்கிறது நம்ம L1ல இருக்கிற டேட்டா. நான் என்ன பண்ணிருக்கேன்னா அப்பர் டேட்டாவை நான் பார்த்துட்டு எங்க கேபிட்டல் பி கேபிட்டல் சி கொடுத்துட்டேன். ஆக்சுவலா நம்ம கிட்ட L1ல இருக்கிற டேட்டா எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கு. லோயர் கேஸ்ல இருக்கும் போது நம்ம இல்லாத கேரக்டர்ஸ் தேடும் போது நம்மளுக்கு எம்டி லிஸ்ட் தான் கொடுக்கும். so you should give the small case letters capital small b and small c. ரன் பண்ணி பார்த்தா இப்போ அந்த கேரக்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுறது நமக்கு வந்துட்டு இருக்கு. சரி பண்ணலாம். சோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். நம்ம இங்க அவுட்புட் பார்த்துட்டு நம்மளோட இதுவா நினைச்சு கூடாது. நம்ம ஒரு செப்பரேட்டா புட் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். சோ எப்படி ஃபில்டர் பண்ண புரிஞ்சிருக்கா everyone? yes ma'am, yes ma'am. இப்போ the next thing is I want to get only the distinct means unique இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஜஸ்ட் சேஞ்சஸ் பண்ணிடுறேன். சோ வேணும்னு நம்ம தீனும் பனானானிட்டு ஒரு 2 வாட்டி, அடுத்தது இன்னொரு வாட்டி ஆப்பிள் அன்னிட்டு ஒரு 3 வாட்டி. சோ இங்க டூப்ளிகேட்ஸ் இருக்கு. நம்ம இந்த லிஸ்ட்ல டூப்ளிகேட்ஸ் இருக்கு. சோ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது லிஸ்ட்ல வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் அக்செப்ட் பண்ணும். பட் I don't want to print those duplicates. I want only the unique values. So to get only the unique values, there is a function called a distinct function. And the distinct function adhu mele apply பண்ணிட்டீங்கன்னா only unique values கொண்டு வந்துருமா. So very simple. நான் இங்க என்ன பண்ணனும், just copy பண்ணிக்கிட்டு changes பண்ணிடுறேன். So இங்க filter placeல distinct இங்க distinct data just variables change பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். கோட் கொஞ்சம் டிஃபிகல்ட், கொஞ்சம் சேமே இருக்கும். அது கூட சொல்றேன். distinct data. So இங்க instead of using the filter function, we will simply use distinct. நீங்க இங்க வந்துட்டு நம்ம we are not giving any kind of conditions. சிம்பிளா இந்த L1ல இருக்கிற டேட்டா நீங்க ஸ்ட்ரீமா மாத்திட்டீங்க. சிம்பிளா நீங்க என்ன பண்றீங்க, அது distinct values மட்டுமே வேணும்னுட்டு distinct function கொடுத்துட்டீங்கன்னா யூனிக் வேல்யூஸ் கொண்டு வரும். அதை நீங்க லிஸ்டா மாத்திட்டு நீங்க பிரிண்ட் பண்ணிடுறீங்க. சோ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா என்னது பாருங்க. இதுதான் நம்மளோட டேட்டா. ஆக்சுவலி ஆப்பிள், பனானா, செர்ரி, ஆப்பிள், பனானா, ஆப்பிள், பப்பாயா இருக்கிறது. இதுல டூப்ளிகேட்ஸ் ஆப்பிள் 3 வாட்டி இருக்கு, பனானா 2 வாட்டி இருக்கு. இங்க பிரிண்ட் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு டூப்ளிகேட்ஸ் வரல. only யூனிக் வேல்யூஸ் மட்டுமே கொண்டு வந்திருக்கு டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷன். புரியுதா?
Yes. Understood. Next, sorting means நம்மளுக்கு நம்ம இங்க கொடுக்கும்போது டிஃபரெண்ட் ஆர்டர்ல கொடுத்துருக்கலாம். ஸோ இங்க ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, திரும்பி ஏ, பி, ஏ, பி இருக்கு. மீன்ஸ் டிஃபரெண்ட் ஆர்டர்ல இருக்கு. If I want to arrange it in the ascending order, then there is a function called sorted function இருக்கு. இது கூட சேம் அவ்வளவே தான். ஸோ ஜஸ்ட் இது காப்பி பண்ணிக்கிறேன். I'll paste it here. இது காப்பி பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ paste it here. சிம்பிளா இங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. sorted data இங்க சிம்பிளா sorted கொடுத்துருங்க அவ்வளவுதான். சோ நம்ம L1ல இருக்கிற டேட்டா சார்ட் ஆயிட்டு அது லிஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வந்துரும். சோ ஜஸ்ட் ரன் அண்ட் செக் இட் ஹியர். சோ இங்க பாருங்க எல்லாமே சார்ட் ஆயிட்டு வந்திருக்கு. ஏபி, ஆப்பிள், பனானா, செர்ரி, பப்பாயா. அண்டர்ஸ்டுட்? எஸ், வெரி சிம்பிள். இங்க வந்துட்டு நீங்க என்ன எக்ஸ்பிரஷன் அப்ளை பண்ணணுமோ அந்த எக்ஸ்பிரஷன் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் மேப்ல. இங்க வந்துட்டு நீங்க என்ன வேல்யூஸ் செக்ரிகேட் பண்ணணுமோ அது கூட நீங்க எக்ஸ்பிரஷன் மூலமா கொடுக்கணும். இங்க நீங்க எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கற தேவையில்ல. சிம்பிளா அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸே அந்த ஸ்ட்ரீம் டேட்டா மேல அப்ளை ஆயிட்டு நீங்க லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரீம்ல இருக்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கிற லிஸ்ட் ஸ்ட்ரீமா மாத்திக்கிட்டு அந்த மாத்திருக்கிற வேல்யூஸ் மேல நீங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டு திரும்பி நீங்க லிஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. புரியுதா? எஸ் மேம். இங்க பாருங்க, returns a collector that accumulates the input elements in a new list. There is no guarantees on that type. Okay va? So if more control over the return list is required. Understood? Very simple. ஒரு வாட்டி நீங்க பிராக்டிஸ் பண்ணா ரொம்ப ஈஸி ஆயிடும். So இங்க நம்ம பிரிண்ட் பண்ணும்போது everything you are getting, but I want to print only the first 3 values or first 4 values or first 2 values. You just to provide the limit. Very simple. Just to copy the same code, print it here. Print பண்ணிட்டு இது கூட நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளா ஸ்ட்ரீமா மாத்திட்டு லிமிட்டட் டேட்டா சம்திங் ஏதோ கொடுங்க. சோ இங்க நம்ம சிம்பிளா லிமிட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டு எத்தனை வேல்யூஸ் வேணும் உங்களுக்கு? I just want 2 values from the group of values. So limit of 2 ன்னு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு 2 values மட்டுமே லிஸ்ட்ல கொண்டு வந்துரும். பட் நம்மளுக்கு இது எல்லாமே நியூ லிஸ்ட். நம்ம இங்க L1 கொடுத்திருக்கதா நம்மளோட L1ன்றது இதுவே தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறது. சோ அதுல ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் என்ன ஆப்பிள் அண்ட் பனானா தான். ஓகேவா? சோ திஸ் இஸ் வாட் அபௌட் ஸ்ட்ரீம் API. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? Yes ma'am. Clear? Yeah. Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.